ஆஃப்டர் அர்ஜுன் ரெட்டி பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ்ல இப்படி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏக்கத்தை தணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பாலா ஒரு காரியம் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, எதுக்கு அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படத்தை நீங்க வந்து தமிழ்ல வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அர்ஜுன் ரெட்டிவே அப்படியே நான் தமிழ்ல ரீமேக் பண்ணி தரேன். நம்ம விக்ரம் சாரோட பையனான துருவ் வந்து டெபியூட் பண்ணி இந்த படத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்து முடிச்சிட்டு கொடுத்தாரு. ஆனா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான E4 என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் அவங்க எதிர்பார்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படமான பூர்த்தி செய்யல. ஏன்னா அர்ஜுன் ரெட்டி எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த படத்துல இல்லாத காரணத்தினால அவங்க வந்து படத்தை ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயமே சினி இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சினி இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்களும் சரி, சினிமா பைத்தியங்கள் எல்லாத்துக்குமே சரி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேல ஒரு ஷாக்கா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ரீஷூட் பண்ண போற இந்த படத்துல நம்ம துருவ் விக்ரம் மட்டும்தான் அப்படியே இருப்பாரு. ஸோ மற்ற எல்லாத்த டெக்னீஷியன்ஸ் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா மாத்துறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரிய வந்துருந்துச்சுன்னா, டைரக்டர் பாலா அவர்கள் இந்த படத்தை வந்து ரீஷூட் பண்ணல, வேற ஒரு டைரக்டர் தான் பண்றதா வந்து ஒரு தகவல் வந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் பாலா நானா தான் இந்த படத்துல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் சைடு இருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம E4 என்டர்டைன்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருந்த ஒரு பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்தை வந்து நாங்க கூடிய சீக்கிரமே எடுத்து ஜூன் 2019 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடுல இறங்கி அர்ஜுன் ரெட்டி ஒரிஜினல் படத்தோட டைரக்டருக்கு வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ வந்து டைரக்ட் பண்ண போறாரு. பிளஸ் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவ் விக்ரம் தான் வந்து அதே மாதிரி ஹீரோவா வந்து நடிக்கிறாரு. ஸோ எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே வந்து மாத்துறதுனால இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவ் விக்ரமோட அப்பாவா, அதாவது அர்ஜுன் ரெட்டியோட அப்பாவா யாரு வந்து அந்த ரோலை பிளே பண்ண போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் தான் வந்து பிளே பண்றதா வந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்குது. ஸோ நம்ம GVM அவர் டைரக்ட் பண்ற படத்துல ஒரு சில காட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ரோலா வந்து நம்ம அர்ஜுன் ரெட்டியோட அப்பாவா வந்து பிளே பண்ண போறாரு. ஸோ இது மட்டுமே இல்லாம படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதா ஒரு தகவல் வந்து வெளிவந்துட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருமே வந்து அர்ஜுன் ரெட்டிக்கு ஆஸ்தான மியூசிக் போட்டாருங்க, அந்த மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு வந்து போடுறாரு. ஒருவேளை படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் பிளஸ் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இந்த மாதிரியே ஸ்பீடா போயிட்டே இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம E4 என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜூன் 2019 வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதை நிறைவேற்றணும்னா இந்த ஸ்பீட்லேயே போனோம்னா கண்டிப்பா வந்து வர்மா படமானது ஜூன் 2019 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்குது. பிளஸ் படத்தை ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வர்மா அப்படிங்கிற டைட்டில் வந்து ஆதித்ய வர்மா அப்படின்னு சொல்லி வந்து மாத்திட்டாங்க. ஸோ அந்த ஆதித்ய வர்மா அப்படிங்கிற ஃபாண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி படத்தோட ஃபாண்ட் மாதிரியே தான் இருக்குது கிட்டத்தட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 2V Talkies.